வணக்கம். டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். ஓகே, சில கொஸ்டின் ஆன்சருக்கு நான் பதில் சொல்லிடுறேன். தேவ் பைபிள் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஓகே, சரி. அடுத்து ஒரு நாளோட பொழுதில் முதலாவது நம்ம எரர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். அப்போ தான் நம்ம பயணிக்கிறதுக்கு உண்டான பாதையில் பயணமானது நல்லபடியாக அமையும். அந்த வகையில் ஆக்ட்ரஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் அவங்க எரர் ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எனக்கு நிறையா விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறன்ற பேரில் எரர் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் நான் சொல்கிறத புரிய வைங்க. காசு இல்லைன்னா என்ன ஆகும், வசதி இல்லைன்னா என்ன ஆகும், சோறு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைங்க. இதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை. இந்த மாதிரி நம்ம நிறைய வகையில் தோது பார்த்தா தான் நிறைய வகையில் தோதாகும். ஓகே, அடுத்து சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் அது மனித நிலையே அப்பாற்பட்டு ஒரு நிலையில் இருக்குது அப்படின்றத விட சோப்பனாங்கி எர்த்துக்கு தோதாகாத ஒரு கேரக்டர். ஓகே, இப்போ சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் என்ன, 6 to 7 கோடி ரூபா பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அவங்க ஹஸ்பண்டு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்கு. அது எந்த செலவுமே கிடையாது, எந்த வேலையுமே கிடையாது. ஓகே, உள்ளார்ந்த ரீதியாக அதை செலவு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு தேவையான விஸ்பர் மட்டும்தான் அது வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாம் ஷூட்டிங்கில் எல்லாமே இலவசமாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டு எல்லாமே சோறு போட்டுருவாங்க. அவ்வளோதான் சோப்பனாங்கியோட யதார்த்தமான ஒரு ஸ்டேட்டஸு. அடுத்து சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக அதுக்கு நம்ம எல்லாமே தோதான் அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அனஸ்தீசியா அது பயன்படுத்த தெரிய மாட்டேங்குது. ஊருப்பட்ட அனஸ்தீசியா கொடுத்து எல்லாத்தையும் மட்டுப்படுத்திடும். ஏன்னா அதுக்கு என்ன கவலை இருக்குது, அதுக்கு தான் பேங்க் பேலன்ஸ் இருக்குது இல்லை. அதனால் அடுத்து பிரைன் ஆக்சஸ் பண்ணிட்டு அதை நிர்வகிச்சிக்கலாம்னு நினைக்கும். அதுவும் தோதாகாது. ஓகே, அதனால் இந்த ஆக்ட்ரஸ் நயன்தாராவும் இந்த சோப்பனாங்கி இவங்க கேரளாவிலேருந்து வந்ததுனால கேரளாவில் ஏதோ ஒரு எரர் இருக்குமா, எதனால் இவங்க எரர் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் விட இவங்க கிட்டக்கூடிய சொத்து மதிப்பை விட நம்ம பல மடங்கு சொத்து சம்பாதிச்சா மட்டும்தான் இவங்கெல்லாம் அமைதியாவாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் பணக்காரனாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பணக்காரனாக மாறணும். அப்போ தான் இந்த மாதிரி எரலாத்துலேருந்து ஒரு தப்பிக்கிறதுன்றது ஒரு சரியான தீர்வாக இருக்கும். ஓகே, ஏன்னா இவங்ககிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குது. அந்த பேங்க் பேலன்ஸால் தான் இவங்க வந்துட்டு மற்றவங்களை இலக்காரமாக நினைக்கிறாங்க. எங்ககிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ காசு இருக்குது, நீங்களாம் யார், நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, எங்களுக்கெல்லாம் தோதா அமைச்சு கொடுங்க அப்படின்றது அவங்க சொல்கிறதுன்றது ஒரு சரியான ஒரு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதனால் என்ன தீர்வு அப்படின்னா, அவங்களோட பேங்க் பேலன்ஸோட நம்மக்கிட்ட பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க எந்த வகையிலும் நமக்கு எரர் ஏற்படுத்த மாட்டாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு நாளோட காலை பொழுதுலேருந்தே சாயந்தரம் வரைக்குமே எரர் ஏற்படுத்துகிறாங்க. தோதாகாத ஒரு கேரக்டருங்க. ஓகே, சரி. அடுத்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக தான் தோதாகும். ஓகே, அதாவது நான்லாம் மத்தியானத்துக்கு மேலே தான் ஏதாவது தோதானா தகவல் சொல்லுவேன். ஓகே, நான் காலை பொழுது எல்லாமே முதல்ல என்ன நான் தற்காத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் தோது பார்க்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் தேவையான தகவலை மத்தியானத்துக்கு மேலே தேவ் கவர்மெண்ட்ஸ் அஃபிஷியலில் நான் அப்லோட் செய்வேன். அதில் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். ஓகே, அதனால் ஒரு நாளோட பொழுதில் நான் வந்துட்டு அப்ரா கண்டிஷனில் தான் தோது பார்க்கணும். அங்கே தானே எனக்கு வேலை. ஓகே, அதனால் பொறுமையாக தான் தோது பார்க்கணும். ஓகே, சரி. அடுத்து ஸ்டூடியோவில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன தகவல் அப்படின்னா, உங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த சோப்பனாங்கி அதுக்கப்புறம் இந்த லூஸு இவங்ககிட்டலாம் என்னை தற்காப்பு செய்கிறது தான் உங்களோட வேலையே. ஓகே, சோப்பனாங்கி எவ்வளோ எரர் ஏற்படுத்துது வேடிக்கை பார்க்குறீங்க. ஓகே, இந்த நயன்தாரா செக்யூரிட்டி சர்வீஸு எனக்கு சாதகமாக இயங்குவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு அவங்களே சாதகமாக இயங்கிக்கிறாங்க. அது ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு இடத்துக்கு போனேன். ஜெய்கின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அது ஒரு மார்க்கெட் ஷேர் கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஆல்ரெடி ஊருப்பட்ட கம்பெனி இருக்குது. அதையே நான் தோது பார்க்குறது சிரமமாக இருக்குது. அதனால தான் புது புது கம்பெனி வாங்குறது நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நிலைமையெல்லாம் சரியானதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு 100 கம்பெனி அப்படின்ற மாதிரி நான் ஒரு மார்க்கெட் ஷேர் வாங்குவேன். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குன்றனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதனால் நான் அப்லோட் பண்ணுறேன், இந்த கம்பெனி நான் வாங்கிக்கிறேன். ஓகே,
ஏன்னா ஒரு பதம் இருக்குது, எனக்கு தெரியும் அந்த கம்பெனி எப்போ வாங்கணும் அப்படின்னு. ஆனாலுமே ஒரு தகவல் சொல்லிடுறேன், நிச்சயமாக அந்த கம்பெனி நான் வாங்கிக்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, சரி. அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, கவர்மெண்ட்ஸு ஓரளவு நான் தோது பார்த்துக்குவேன், கம்பெனியும் ஓரளவு பரவாயில்ல, ஓகே. தேவன் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்டு என்னங்க எரரு, அதாவது நான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜு. இந்த வில்லேஜில் ஒரு கம்பெனி இருக்குது பக்கத்தில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சிட்டியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நைட் டைமில் சார்ஜ் பண்ண கொடுக்கவும் அவங்க ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு திரும்ப பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட உணர்வுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மெயில் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு வெயிட் பண்ணலாம், பொறுமையாக இருக்கலாம், அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அப்பாடா நமக்கு காசு கிடச்சிருச்சு, அப்பாடா நமக்கு பவர் கிடச்சிருச்சு, அட்டாக் பண்ணு, பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணு. அவங்க சுயசார்பு உணர்வு அப்படின்றதே தாண்டின ஒரு நிலையில் இருக்காங்க. ஓகே, அந்த பதார்த்தம் அப்படின்றது ரொம்ப ஒரு டேஞ்சர் ஜோனு தான். ஓகே, அதாவது பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்டுற மாதிரி. அது எப்படிங்க, யாரும் குறுக்கால் வர மாட்டாங்க, அதனால் பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்டுறாங்க. அப்படிலாம் ஓட்டவே கூடாது. எப்பயுமே வந்துட்டு முழு செல்ஃபாக இருக்கணும். அவங்களும் செல்ஃபே கடந்துட்டாங்க. அதனால் அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு டாக்டராகவே அது நரம்பியல் இஷ்யூ. ஒரு சில நரம்பு வந்துட்டு சில நரம்பு பிறழ்வு அப்படிம்பாங்க. அந்த நரம்பு அந்த மாதிரி மாறுறதுனால அவங்களோட பதமானது அப்படி தான் இருக்கும். ஓகே, அதனால் ஒரு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம காசு கிடைக்கிறப்ப நம்மளே சொந்தமாக ஒரு அலுவலகத்தை அமைக்கிறது தான் ஒரு சரியான ஒரு நிரந்தர தீர்வு. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முதல் தடவையே சால்வ் பண்ணணும். ஓகே, ஏன்னா இவங்க 2-3 டைம் அந்த செல்ஃப் கடந்து எரர் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு அலுவலகத்தை அமைக்கிறப்ப தான் அந்த தேவன் ஃபவுண்டேஷன் சார்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் தோது பார்க்குறேன்றது எனக்கு தோதாக இருக்கும். ஓகே, அடுத்து என்ன தான் ஏசி ரூமு, என்ன தான் சம்பளம், என்ன தான் அப்ரா கண்ட்ரிஸ் அப்படின்னாலும் எல்லாருமே எர்த்தில் தான் இருக்காங்க. எர்த்துக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணணும். ஆதாமுக்கு துணையாக தான் ஏவாளை படைக்கப்பட்டாங்க, ஏவாளுக்கு துணையாக ஆதாமு படைக்கப்படலை. அதனால் இவங்களோட உளவியல் ரீதியான அணுகுமுறையே ஒரு மாறுதலாக இருக்கிறனால அதை சார்ந்த ஒரு எரர் தான் ஏற்படும். ஓகே, எர்த்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க, யூனிவர்சல் லெவலில் எரர் ஏற்பட்டுரும். ஓகே, அதனால் இங்கே நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்குது, அதை நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போ தான் ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, சரி. அடுத்து ஃப்ரிட்ஜுவலை பொறுத்த வரைக்கும் எப்படி தோது பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு காசு தான் தேவை, அப்போ தான் தோதாகும். ஓகே, அடுத்து இந்த 7th டைமென்ஷன் அப்படின்ற ஒரு பதம் அப்படின்றது என்ன தகவல் அப்படின்னா, 7th டைமென்ஷன் அப்படின்றதுக்கான ஒரு உளவியல் ரீதியான ஒரு அர்த்தம் அப்படின்றது அது ஒரு ஞான நிலை மாதிரி. ஓகே, ஆனாலும் யதார்த்த ரீதியாக ஒரு தகவல் இருக்குது. நான் வேணால் எனக்கு காசு கிடைக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு அமைச்சிக்கிறேன், அதில் நிறையா ரூம்ஸ் இருக்கும், நிறையா வசதி இருக்கும், அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி உள்ளார்ந்த தகவல் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான ஒரு பாதை இருக்கும். அதாவது நீங்கள் ஏன் பிறந்தீங்க, நீங்கள் பிறக்கிறதுக்கான காரணம் என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை கண்டுபிடிச்சி அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். அடுத்தடுத்த படிநிலை இருக்குது. இந்த பிறவி சுழற்சியிலே மாட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்படியே தான் இருக்கும். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புன்னு இப்படியே தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கடந்து போகணும். அது எல்லாமே அவங்கவுங்க சுயமாக தான் அவங்க வாழ்வியலை வந்து அமைச்சிக்கணும். ஓகே, வேணால் ஓரளவு நம்ம தோதை எல்லாம் அமைச்சு கொடுக்கலாம், மற்றபடி அவங்க தான் எல்லாமே தோதை அமைச்சிக்கணும். அதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். இந்த 7th டைமென்ஷனில் படிக்கிறதா இருந்தால் படிங்க, வேலைக்கு போகிறதா இருந்தால் வேலைக்கு போங்க. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையில் தான் நீங்கள் பயணிக்கணும். ஓகே, என்ன தான் வந்துட்டு இன்னொருத்தரோட பாதையில் நீங்கள் எவ்வளோ தூரம் பயணித்தாலுமே அது உங்களுக்கு உண்டான ஒரு பாதை கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையில் தான் நீங்கள் பயணிக்கணும். அப்போ தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்.
ஓகே, சரி. மற்றபடி யதார்த்த ரீதியாக எர்த்தோட பயாலஜி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது எர்த்துன்றதே ஒரு பயாலஜி மாதிரி தான். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த நீராகட்டும், காற்றாகட்டும், இங்கே சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பமாகட்டும், நிலமாகட்டும், ஏன் ஆகாயமாகட்டும், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உயிர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இந்த பிளானட்டே ஒரு உயிர்கோளம் அப்படின்றாங்க. ஓகே, அதனால் எர்த் அப்படின்றதே ஒரு பயாலஜிக்கலான ஒரு பிளானட்டு தான். ஓகே, அதனால் ஒரு தென்னை மரம் வளரணும் அப்படின்னா கூட ஒரு 2-3 வருஷமாக அது ஆகும். ஓகே, ஒரு மாங்காய் மரம் வளர்னா கூட ஒரு சில வருஷம் ஆகும். ஓகே, ஒரு வெள்ளாமை செய்யணும் அப்படின்னா கூட ஒரு 6 மாதம் ஆகும். அப்படி தான் இங்கே எல்லாமே ஒரு பதமாக தான் தோதாகும். எல்லாமே எடுத்தவங்க ஒருத்தன் தோது பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எர்த்தை பொறுத்த வரைக்கும் தோதாகிறது சிரமம். ஓகே, அதனால் பதமாக தான் தோது பார்க்கணும். ஓகே, அடுத்து ஒவ்வொரு படிநிலையும் கடந்து போனால் நமக்கு நிச்சயமாக நிறைய நன்மை கிடைக்கும். ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு மூவி புக் பண்ணோம் அப்படின்னா அந்த கர்மாவெல்லாம் சால்வ் ஆகும், அடுத்த படிநிலை போகும். சரியான ஒரு விஷயந்தான் அது, எல்லாமே சரியான விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தேவை. ஓகே, இப்போ ஆக்டர்ஸ் நயன்தாராக்கெல்லாம் பாருங்கள் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அதனால் அவங்க வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ணலாம். அதனால் அவங்க வந்துட்டு அடுத்த நாள் சோத்துக்கு வழியிலன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வருத்தப்பட போகிறது கிடையாது. இப்போ சோப்புனாங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக சண்டைக்கு வரலாம், சண்டை செய்யலாம். அடுத்த நாள் அவங்ககிட்ட சோத்துக்கு வழி இல்லை அப்படின்ற கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்டு கேஷ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு நிறையா விஷயம் இருக்குது. அதே பதம் மாதிரி தான் இப்போ என்கிட்டையும் ஓரளவு கேஷ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே ஓரளவு தோதாக இருக்குன்னா எனக்கு ஒன்றும் கவலை தெரிவிக்காது. சரி, ஓகே, நம்ம எதுனாலும் துணிஞ்சு செய்யலாம், நம்ம ஓகே, நம்ம எதுவும் தோது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தோது பார்க்கலாம். இப்போ இருக்கிறது நம்ம வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கோம். அதனால் பதமாக தான் தோது பார்க்கணும். ஓகே, அதனால் நான் முதல்ல சேஃப் ஜோனுக்கு மாறினா தான் உங்களையும் நான் வந்துட்டு சேஃபான ஒரு பதத்துக்கு தோது பார்க்குறதுன்றது தான் யதார்த்த ரீதியாகவும் யூனிவர்சலாக விதிப்படியும் தோதாகும். ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் நான் கொஞ்சம் பதமாக தான் தோது பார்ப்பேன். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.